வணக்கம். என் பேர் சந்தோஷ் ஃப்ரம் சென்னை. நான் ஸ்டான்லி சார் கிட்ட 13 ஏப்ரல் 2021 அப்போ செஷன் எடுத்திருந்தேன். இதுக்காகனா என்னோட மேரேஜ் லைஃப், பர்சனல் லைஃப், அந்த கான்செப்ட், அந்த பேசிஸில் செஷன் எடுத்திருந்தேன். பட் ஸ்டான்லி சார் சொன்னார், இந்த மாதிரிலாம் ஃப்யூச்சரில் ஆகும் நீ செஷன் எடுத்த அப்புறமா அப்படின்னாரு. நான் அதை நம்பலை. அது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் அதே மாதிரி அவளை சொன்ன மாதிரியே ஆப்போசிட்லேருந்து எனக்கு அவர் சொன்ன மாதிரி ரிசல்ட் வந்துடுச்சு. நான் எதிர்பார்க்கல, நான் நடக்காதுன்னு நான் நினச்சேன். பட் அதே மாதிரி ரிசல்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஷாக் ஆனேன். பட் ஆஃப்டர் 1 month நான் அவர் சொன்ன ஒரே ட்ராக், அவர் சொன்ன மாதிரி லைஃப், அந்த சைக்கிள்ஸ்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது டே பை டே ஐ கேன் சி சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட். சம்திங் நல்லா எனக்குள்ளே நிறைய டிஃப்ரெண்ட் ஆகுது. என்னோட ஆங்கர் கோவம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஐ பிகேம் ஸோ சாஃப்ட். நான் கொஞ்சம் சாஃப்டானதை எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. எனக்கு ஒரு மெச்சூரிட்டியாக வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஒரு விஸ்டம் வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதெல்லாம் விட என்னோட பிஸ்னஸ் பற்றி நான் சொல்லி ஆகணும். என்னோட பிஸ்னஸ் எல்லாருமே ரொம்ப பேர் காம்படிஷன். ஒரு ப்ராடக்டை நான் இன்னைக்கு ஒரு 10 lakh rupees ப்ராடக்டை நான் இந்த மந்த்ஸ் ஃபுல்லாக சேல் பண்ணுறேன்னா அது 1 month கிரெடிட் தான் நான் கண்டிப்பாக சேல் பண்ணி ஆகணும். அப்படி தான் நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளாக. ஏன்னா நான் 1 month இல்லைனா இன்னொருத்தர் 3 months, உனக்கு இன்னொருத்தர் 6 months, ஒருத்தர் 1 year கூட நான் கிரெடிட் தரேங்கிறான். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் பிஸ்னஸில் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும். பட் பெர் மந்த் ஒரு 1 lakh, 50,000, 1 lakh ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன். பட் ரொம்ப ஸ்ட்ரகிள், ரொம்ப ப்ரெஷர். ஏன்னா பேமெண்ட் அவ்வளோ வாங்குறது கஷ்டம். மெட்டீரியல் பாட்டு வச்சிருவோம், பேமெண்ட் வாங்குறதோ வராது. எப்பவுமே 30 to 40 lakhs அவுட்ஸ்டாண்டிங்கில் நிற்கும். இது விஷயமா ஸ்டான்லி சார் கிட்ட சொல்லணும். ஸ்டான்லி சார் சொன்னாரு, நீங்கள் கிரெடிட்டே கொடுக்காதீங்க. எனக்கு ஒரே சரி கிரெடிட்டில் கொடுக்கணும், பிஸ்னஸ் பண்ண முடியாது சார் இது அப்படின்னு. நோ கேஷ் அண்ட் கேரி, ப்ராஃபிட் கம்மி பண்ணி பண்ணுங்க அப்படின்னு. சரி, அந்த மாதிரிலாம் பண்ணவே முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். பட் செஷன் எடுத்து ஒரு 40 days அந்த ஒரே ட்ராக்ல கேட்ட அப்புறமா எனக்கு ஒரு லாஸ்ட் மந்த், ஐ மீன் ஜூன் 1ஆம் தேதி ஒரு புது ஆர்டர் கிடைச்சது. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கேஷ் அண்ட் கேரி. ஏன்னா அது கிரெடிட்டில் ஓட்டுறதுக்காகவே 4 பேர் காம்படிஷனில் இருக்காங்க. என்னை விட ரேட் கம்மியாக கிரெடிட். பட் எனக்கு ரேட்டும் அதிகம், கேஷும் கையில் கொடுத்து அந்த ஆர்டரை என்கிட்ட கொடுத்து என்ன பண்ண சொல்லி ஐ ஏர்ன்ட் அரௌண்ட் 3 lakhs அந்த மந்த், ஜூன் மந்த். இது எப்படிங்கிறதே எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. பட் கிரெடிட் இல்லாமல் என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்றத நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை ரியலைஸ் பண்ணுறேன். ரியலி தேங்க்ஸ் ஃபார் ஸ்டான்லி சார். எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அதே மாதிரி இப்போ நான் என்னோட லைஃப் ஸ்டைலை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கிரெடிட் கொடுத்து தான் என் பிஸ்னஸ் நான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ கிரெடிட் கொடுக்காமே இதை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லும் போது ஒத்துக்கிறேன். பட் இப்போ ப்ராக்டிக்கலாக இதை ஃபீல் பண்ணும்போது ஐ எம் வெரி ஹாப்பி. ஒன்ஸ் அகேன் வெரி மச் தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ.